பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியாய் அமர்ந்திருக்கும் என் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். தமிழகத்தில் சுதந்திர போராட்ட ஆர்வலராகவும் முதலமைச்சராகவும் இருந்தவர் காமராஜர். இவர் குழந்தைகள் மற்றும் மக்கள் என அனைவராலும் கல்வி கற்றிருந்த காமராஜர் என்ற அன்போடு அழைக்கப்படுகிறார். வாழ்நாள் முழுவதும் திருமணமே வேண்டாம் என்று நாட்டிற்காக அரும்பாடுபட்டவர். நன்றி, வணக்கம். அதிகார மேதை உணவு திட்டத்தை உருவாக்கிய உன்னதமே என் தலைவன் என் காமராசர். வாழ்க உணவுகள் என் வாழ்த்துகிறோம். நன்றி. படிச்சுட்டு இருக்கம்மா, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. சரிம்மா. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல. என்னாச்சு சுபஸ்ரீ, ஏன் அழுகுற? எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்பனா ரொம்ப ஜாலி. என்னெல்லாம் அப்படி சொன்னா, நான் டிவி பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன், கேம்ஸ் விளையாடுவேன். நீ என்னன்னா அழுகுற? எனக்கு படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏண்டி உங்க அம்மா என்னை ஸ்கூலுக்கு அனுப்பல? குடும்ப கஷ்டத்தினால எங்க அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பலடி. அப்படியா? அப்பனா நானும் எங்க அம்மாவண்ட சொல்லி ஸ்கூலுக்கு போகாம இருக்க போறேனே. சரிடி, நான் வரேன்டி. பாய். பகவந்தி ஏன் சுபஸ்ரீ வந்துட்டு போனான்? அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க அம்மாவை ஸ்கூலுக்கு ஏன் அனுப்பலையாம்மா? நானும் ஸ்கூலுக்கு போகலம்மா. அவன் நல்லா படிக்க மாட்டான், அதனால தான் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பல. இல்லைம்மா, அவன் நல்லாதாம்மா படிப்பா. சரி, ஓகே, நான் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீ போய் படி. வாங்க சுபஸ்ரீ அம்மா, உங்கள் பொண்ணுகிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாதே. உங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு போகலையா, அதனால் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்படியா? நான் தான் சொன்னேன், எங்கள் வீட்டு குடும்ப கஷ்டத்தினால அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலை, நான் வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கேன். அப்படின்னா அவளை என் வீட்டுக்கே வேலைக்கு அனுப்பு. சரிங்கம்மா, அனுப்புகிறேன். கண்ணால என் கண்ணால மோதும் கண்ணு. என்ன சுபஸ்ரீ? எனக்கு ஒரு ஆசைக்கு எனக்கு அப்படி அதை கொஞ்சம் செய்யறியா? சொல்லு, செய்யறேன். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. உன்னுடைய பழைய நோட் புக்ஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தரியா? ஸ்டோர் ரூமில் இருக்கு, நீயே போய் எடுத்துக்கிறியா? ஓகே, தேங்க்ஸ் டி. ஓகே, யூஆர் வெல்கம். தர இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன். எனக்கும் இங்கிலீஷ் பேச தெரியும். ஓகே, பாய். சுபஸ்ரீ என்ன பண்ணுற? இல்லைம்மா, நான் படிக்கணும்னு ஆசையாக இருந்தாங்க, அதனால நோட் புக்ஸ் பகவத்கீதை பழசந்தான் வாங்கி படிக்கிறாங்க. நீயா படிக்கிற? நான் உன் வீட்டுக்கு வேலைக்கு வச்சா நீ படிக்கிறியா? என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னாச்சு என்னாச்சு? எழுந்துருமா. நான் படிச்சிருந்து இந்த வீட்டை ஓனரம்மா என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. என்ன படிச்சு என்ன வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சுட்டாங்களா? ஆமாங்க ஐயா, நான் தான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பலை. எங்கள் வீட்டில் சரியாக ஃபீஸ் கட்ட முடியல, யூனிஃபார்ம்லாம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலை ஐயா. நாட்டோட நிலவரம் தெரியுமாம்மா? இப்போதான் பள்ளியில் இலவசமாக நோட்டு புத்தகம், ஸ்கூல் யூனிஃபார்ம், மதிய உணவு திட்டம் தருவேம்மா. அப்படியா ஐயா? நான் படிக்காத பொண்ணு, எனக்கு அதெல்லாம் தெரியாது ஐயா. உங்களுக்கு தான் படிக்க வாய்ப்பு கிடைக்கல. உங்கள் பொண்ணை யாரும் பள்ளிக்கூடம் அனுப்புங்க. சரிங்க ஐயா, நான் அனுப்புகிறேன். வட்டாட்சியர் அந்த குழந்தைய நாளைக்கு பள்ளிக்கூடம் போய் சேர்த்து விடுங்க. சரிங்க ஐயா, அப்படியே செய்கின்றோம். எல்லாரும் கேட்டுக்கணும், குழந்தைகள் தான் நம் நாட்டின் வளர்ச்சி தூண்கள். நன்றி. நன்றி.